எல்லோருக்கும் வணக்கம். அனுஷம் ஷேர்ஸுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இது உங்களை நிதி மற்றும் பங்கு சந்தை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பகமான சேனல் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். என்ன நண்பர்களே, நம்ம மார்க்கெட்டோட நிலைமையை பார்த்தீங்களா? கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்த இந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. டெக்னிக்கல் அனாலிசிஸில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க கணிச்சிருக்கிறது என்னன்னா, நம்ம நிஃப்டி 30,000 டச் பண்ணதோ இல்லையோ 20,000 மறுபடியும் வந்து தொடும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா உறுதியாக வேல்யூ மற்றும் க்ரோத் ஸ்டாக்ஸை அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் இப்போ என்ன பண்ணலான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸுக்கு தான். முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. அனுஷம் ஷேர்ஸ் எந்த விதத்திலையும் உங்கள் லாபத்துக்கோ இல்லை நஷ்டத்துக்கோ பொறுப்பாகாது. ராஜாதிராஜ ராஜமார்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலதிலக ராஜகுலோத்துங்க ட்ரம்ப் ராஜா பராக் 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 அப்படின்னு போன வாரம் நாம் எல்லாரும் இருந்தோம். ஆனால் மனுஷன் பதவி ஏற்றுக்கிட்டதுமே வாசித்த வாசிப்பில் நம்ம மார்க்கெட் கதிகளையும் போயிடுச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கால் வாங்கி வச்சுட்டு சாட்டியே ஊற்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் மொத்த பிரீமியத்தையும் எழுந்தது தான் மிச்சம். சரி, இந்த பக்கம் போகலாம்னு புட்டை கையில் எடுத்தாங்க. வாடாராஜா வான்னு புட் பிரீமியத்தையும் ஒரேடியாக இந்த மார்க்கெட் கரைச்சிடுச்சு. என்னதான் குளோபல் கியூஸ் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டில் அது எடுபடலை. நம்ம ஜாம்பவான்கள் நிறைய பேர் அவங்க ட்ரேட் மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸ்டாப் லாஸ்லாம் போடவே மாட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, எங்கெல்லாம் ஃப்ரீ குரூப் ஆரம்பிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துக்க வேண்டியது, கால்ஸை வாங்க வேண்டியது. அட் த மணி இந்த மணி ஆகி அவுட் ஆஃப் மணி ஆன பிறகு கூட ஆவரேஜ் பண்ணி 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 மொத்த பிரீமியத்தையும் காலி பண்ணிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஜென் நிலையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். இப்போ அவங்க வீசுகிற வலையில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வஞ்சரம் வவ்வாலி இல்லை, எல்லாமே சுறா தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சந்தை சரிவடைகிறத பற்றி பயப்படுற நேரம் இது இல்லை. அதுக்கு பதிலாக சந்தையில் இப்போ விலை குறைஞ்சிருக்கிற நல்ல வேல்யூ அண்ட் க்ரோத் ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணுற நேரம். இப்போ நாம் செய்கிற முதலீடு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி கொரோனாவுக்கு அப்புறம் சந்தை 24,000 தொட்டுச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து நிச்சயம் மேலே போய் 30,000 தொடும். அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளேயே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ இருக்கிற இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் நாளைக்கு சந்தையோட உச்சத்துலேயும் திரும்ப புலம்ப வேண்டியது இருக்கும். அடடா, நம்ம அப்பயே இன்வெஸ்ட் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. அதனால் நல்லா யோசித்து சந்தையை அணுகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு இருக்கிற அடுத்த முக்கியமான ஈவெண்ட் பட்ஜெட் தான். இது போன பட்ஜெட் மாதிரி இன்டரிம் பட்ஜெட் கிடையாது, முழு ஆண்டுக்கான பட்ஜெட். அதனால் இதில் நல்ல அறிவிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. இதை பேஸ் பண்ணி எந்தெந்த துறைகள் சிறப்பாக இருக்கும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதனோட தொடர்ச்சியாக பட்ஜெட் ஷாப்பிங்னு ஒரு வீடியோ தயார் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த வீக்கெண்டில் நல்லா ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் உங்களோட பர்ச்சேஸ் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஈக்விட்டி மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் இது சரியான நேரம். தங்கத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருது. இப்போ நிறைய நிறுவனங்கள் ஏஐ டெக்னாலஜி சார்ந்து தங்களோட பொருட்களை உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. ரிலையன்ஸ் கூட இந்தியாவில் ஒரு பெரிய டேட்டா சென்டர் ஜாம்நகரில் அமைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியில் தங்கத்தோட உபயோகம் இருக்குது. ஸோ தங்கத்தோட தேவை இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கும் இருக்கிறதால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் அதனோட விலையும் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே தான் இருக்குது. எனவே உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் பாதுகாப்பான முதலீட்டுக்கும் தங்கம் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும். தங்கத்தில் முதலீடு செய்யணும்னா ஆபரணமாக வாங்குறத விட தங்க நாணயங்களாக மாதம் மாதம் வாங்கி சேமிக்கலாம். இன்னும் ஒரு படி மேலே இந்த நாணயம் வாங்குறதுல இருக்கிற செலவுகளை குறைச்சி அதே நேரத்தில் அதை பாதுகாக்க வேண்டிய ரிஸ்கையும் குறைக்கணும்னா நீங்கள் எங்கே வங்கி கணக்கு வச்சுருக்கீங்களோ அங்கே போய் ஒரு டிமேட் கணக்கு தொடங்கி அதுக்கப்புறம் கோல்டு இடிஎஃபாக வாங்கி வைக்கலாம். இன்னொரு விஷயம், தங்கத்துக்கு நிகரான வளர்ச்சியை வெள்ளியிலையும் எதிர்பார்க்கலாம்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் வாகனங்களோட உபயோகம் அதிகமாயிட்டு வருது. ஹை கண்டக்டிவிட்டி, கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ்னால இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் வெள்ளியை உபயோகிக்கிறாங்க. பேட்டரியில், வயரிங்கில்,
சுவிட்சஸ்ல இந்த வெள்ளியை வந்து உபயோகிக்கிறாங்க. அதனால இதனோட டிமாண்டும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் வருது. தங்கத்தை போலவே நீங்க வெள்ளியையும் வெள்ளி நாணயமாவோ இல்ல டிமேட் அக்கௌண்ட்ல வெள்ளி இடிஎஃப்ஓ வாங்கிக்கலாம். இப்போ நாம இந்த வீடியோல பார்த்த இந்த வாய்ப்புகளை சரியான முறையில உபயோகிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க முதலீடு செய்ய போற பங்கை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க, நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. அது உங்க மனசுக்கு வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களோட பணத்தை ஒரே இடத்துல முடக்கி வைக்காம உங்க போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. இப்போ பட்ஜெட்டை மனசுல வச்சு நீங்க முடிவெடுக்கிறதுனால உங்க முதலீடுகளை லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவா வச்சுக்கோங்க. ஏன்னா பட்ஜெட்டோட செயல்பாடுகள் மூலமா அந்தந்த நிறுவனங்கள் செயல்பட ஆரம்பிச்சு அதனுடைய பலன் தர கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நீங்க லாங் டேர்ம் கண்ணோட்டத்தில் வந்து உங்களோட முதலீடுகளை வந்து இது பண்றது ஐடியா பண்றது நல்லா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா அது நீங்க எனக்கு போனஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். நாளைக்கு உங்களை அடுத்த காணொளியில சந்திக்கிறேன். பாய்.